ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இந்த மாதிரி டேஸ்ட்டான முட்டை பேஜோ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த முட்டை மசாலா வந்து ரோடு கடையில் தாங்க கிடைக்கும். நான் ஆல்ரெடி வந்து ஒரு ஷார்ட்டில் வந்து போட்டிருக்கேன். பட் அதில் நான் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணலை. இந்த வீடியோவில் எப்படி செய்கிறதுன்னு நான் கிளியராக போட்டிருக்கேன், பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வாங்க முட்டை மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம், பூண்டு, புளித்தண்ணி, கொத்தமல்லி, சில்லி ஃப்ளேக்ஸ், சால்ட்டு, முட்டை. சில்லி ஃப்ளேக்ஸ் செய்கிறதுக்கு வந்து காய்ந்த மிளகாயை மிக்ஸி ஜாரில் லைட்டாக அரைச்சி எடுத்துருக்காங்க. வெங்காயத்தை நல்லா எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பூண்டை வந்து இதே மாதிரி நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளுங்க முட்டை பேஜோ செய்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் கொடுக்கலாம். ஆனால் குழந்தைங்களுக்கு வந்து இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் போடாமல் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அது ரொம்ப காரமாக இருக்கும், அதுக்காக தான் சொல்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான் இது. ஆனால் இதில் உள்ள இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து நல்லதாக தாங்க யூஸ் பண்ணியிருக்கோம். முட்டை பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. பூண்டு, வெங்காயம் இது எல்லாமே வந்து நம்ம நல்லாவே சேர்த்துக்கலாம். அது வந்து ரொம்பவே நல்லது. பூண்டு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு கிருமி நாசினிங்க. முடிஞ்ச அளவுக்கு பூண்டு வந்து நீங்கள் எல்லா ஃபுட்லேயுமே சேர்க்க பழகிக்குங்க. ஏன்னா வந்து நானுமே வந்து பூண்டு வந்து நான் ரொம்பவே சேர்ப்பேன். ஏன்னா வந்து பூண்டில் வந்து அவ்வளோ நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது. ஸோ வந்து நீங்கள் பூண்டு வந்து நல்லா சேர்த்துக்கோங்க ஃபுட்டில். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ரோடு கடையிலலாம் வந்து ஒரு முட்டை பேஜோ வந்து 15 ரூபா கிட்டே இருக்கோங்க. நீங்கள் வீட்டில் செஞ்சிங்கன்னா வந்து நிறையவே செய்யலாம். நீங்கள் முட்டை வந்து நல்லாவே சாப்பிட்லாங்க. நிறைய பேருக்கு முட்டைனா ரொம்பவே பிடிக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உடலுக்கு தேவையான நிறைய சத்துக்கள் இருக்குங்க. இதில் எவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. நம்ம வந்து இதில் பார்த்திங்கன்னா மஞ்சக்கருவில் வந்து விட்டமின் டி இருக்குது. இது வந்து நம்ம எலும்புகளுக்கு, பற்களுக்கெலாம் வந்து கூட அவ்வளோ வந்து வலிமையை கொடுக்குங்க. நல்லாவே நீங்கள் சாப்பிடலாம். நிறைய பேர் வந்து முட்டையை வந்து நிறைய ஸ்டைலில் வந்து சாப்பிடுவாங்கங்க. நம்ம எண்ணெயில் வந்து பொரித்து சாப்பிட்டோன்னா அது வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் அது மாதிரி சாப்பிட்டோன்னா, அதுக்காக தான் வந்து முட்டையை வந்து நல்லா வேக வச்சு சாப்பிடுவாங்க. அதில் தான் நிறைய வந்து சத்துக்கள் இருக்குது. அதனால் வந்து முட்டையை முடிஞ்ச அளவுக்கு வந்து நல்லா வேக வச்சே சாப்பிடுங்க. இதனால் வந்து நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னா பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. இது வந்து நம்ம முட்டை வந்து நம்ம கல்லீரலை கூட பாதுகாக்கும். அது மட்டும் இல்லைங்க, நிறைய பேர் வந்து குழந்தை இல்லாமல் இருக்காங்க. குழந்தை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வந்து இந்த முட்டை வந்து அவ்வளோ நல்லதுங்க. அவங்க வந்து இந்த முட்டையை வந்து டெய்லி வேக வச்சு சாப்பிட்லாங்க. அது மட்டும் இல்லை, புற்றுநோயை தடுக்கக்கூடிய சக்தி கூட இந்த முட்டையில் இருக்குது. வேக வைத்த முட்டையை வந்து நம்ம டெய்லி சாப்பிட்டோம்னா அந்த புற்றுநோயை தடுக்கக்கூடிய செல்கள் வந்து நம்மளுடைய உடலில் வந்து அதிகமாக உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நீங்கள் முட்டையை வந்து எப்போவுமே வந்து நல்லாவே யூஸ் பண்ண பழகிக்கோங்க.